சீராரும் வதனமென திகழ்வரத கண்டபதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் சிறந்த கணபதி அரச மர தடி பிள்ளை யாரே அதரை தருள் புரியவாறு குல நல்ல தேவி யாரே எடுத்தாடனே வாணி சரஸ்வதி தேவி யாரே கும்பிட்டு முறையிட்ட வேறு குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு துறைகள் அடிய நாவில் குடியிருந்து அகமகிழ்ந்து காக்கதையார் தன்னே நன்னே நானே நன்னா தானே நன்னே நன்னா தன்னை நானே நானே நன்னா தானே நன்னை நன்னா தானே நன்னை நன்னா தன்னை நானே நானே நன்னா நானே நன்னை நன்னா அந்த மேட்டு களனி மூலை நானே நன்னா தானே நன்னை நன்னா தன்னை பாட நல்ல நன்றி பராக்காய் திரிகி மத்தடங்கள் போற தன்னே நன்னே நானே நன்னா தானே நன்னை நன்னே நானே நன்னா தானே நன்னை நன்னா தன்னை நானே நானே நன்னா தானே நன்னை நன்னா அங்கே வில்வமுடன் தோக்கு புன்னை சொல்ல மனங்கோ களம் வீசகாமல் வையை தட்டி இசைக்காதையர் தன்னண்ணாம் குறுமடியார்கள் வீணை தீர்த்த முகம் ஒன்று குன்றொருக வேல் வாங்கி நின்ற பின்னாடியில் எனக்கு ஒரு பெண் குழந்தை வரம் எல்லையை விளங்கி பரது எங்கள் குல தெய்வமாகிய வேலனை என்ற பக்குவமாகவே 7 பேர் மக்களை பாங்குட
போய் போகாது நதி வந்து கூட்டமாக பூஜை செய்திடுவார் ஐயங்கள் யாருமே குளித்திடும் ஐயனை கண்டதும் அங்கே கோலமயில் கூட்டம் கூட்டமாய் என் அருமை தாயை கொத்தி கொத்தி திரையருந்தது. ஆமா, குத்த வேண்டாம், பொடைக்க வேண்டாம், கூட மூலமும் வலிக்க வேண்டாம், குளிச்சிருந்தா போதும் அடி தங்க ரத்தினமே, உனக்கு குண்டு மல்லி வாங்கி தாரம் கொண்டு ஆசமாடி கல்யாண சீசன் அடி கட்டாயோ நான் வருவேன் தங்க ரத்தினமே, நீயும் கருவாயிருந்தா பரவாயில்லை பொண்ணு ரத்தினமே. நாங்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கோவிந்தாபுரத்தை சேர்ந்தவர்கள். நித்யானந்த சுவாமி அறக்கட்டளை மூலமாக நாங்கள் கும்மி பயின்றோம். நாங்கள் சுமார் 30 நாட்களுக்கு மேல் பயிற்சி பெற்று 34வது அரங்கேற்றமாக கோவிந்தாபுரத்திலே சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். அருள்மிகு எங்கள் கலைக்குழுவான ஸ்ரீ அருள்மிகு மகாமாரியம்மன் கலைக்குழுவுக்கு ஆசிரியர் எங்களுக்கு துணை நின்று அனைத்து உதவிகளையும் செய்து எங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயிற்சி கொடுத்து எங்களை ஊக்குவிப்பார் எப்பொழுதும். எங்களுடைய ஆசிரியரின் பெயர் எம் ஆறுசாமி கவுண்டர் அவர்கள். ஒருங்கிணைப்பாளர் மோகன சுந்தரம் அவர்கள் எந்த நேரத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து 30 நாட்களும் ஓயாமல் பயிற்சி கற்றுக் கொடுத்து எங்களை இவ்வளவு சிறப்பாக நடனம் செய்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களது குழுவானது அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன். எங்க பேர் ஸ்நேகப்பிரியா. 34 அரங்கேற்றத்திலையும் பயின்று மிகவும் பலனடைஞ்சிருக்கிறோம் எல்லாருமே. என் பேர் அஸ்வினி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கோவிந்தாபுரம் நித்யானந்த சுவாமி கோயில்ல 34வது அரங்கேற்றம் வந்து நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது என் குழு பேர் அருள்மிகு மகாமாரியம்மன் குழு. ஆசிரியர் பேர் ஆறுசாமி கவுண்டர். இதுக்கு துணை நிக்கிறவங்க மோகன சுந்தரம். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்ரீகிருஷ்ணா ஆதித்யா காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன் கோயம்புத்தூர்ல. இது 2 வருஷமா கத்துட்டு இருக்கேன். இங்க இது பயிற்சி பெற்று இது கத்து ஆடுறதுனால மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல. 3 மணி நேரம் ஆடினாலும் நல்லா ஜாலியா ஆடிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறோம். இதை நாங்க போய் காலேஜ்ல எல்லாம் சொல்லங்காட்டி எங்க காலேஜ்லயும் நிறைய பேர் இங்க கலந்துக்கிட்டாங்க. வேற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டாங்க. மேம் கிட்ட எல்லாம் சொல்ல மேம் அவங்களெல்லாம் எங்களெல்லாம் கூப்பிட்டு அங்க ஊர்லயே கண்டக்ட் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ரிலீஸா இருக்கு.
கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கு. எந்த மன உளைச்சலும் இல்லாம நல்லா இருக்கு. இந்த கலை வந்து அழிஞ்சிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து நாங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இத மீட் எடுத்து இப்போ வந்து சிறப்பா நடத்தி வந்துட்டு இருக்கோம். இத வந்து சின்ன வயசுல இருந்து நல்லா வயசானவங்க வரைக்கும் இது நல்லா ஆடி பழகுறாங்க. நாங்க இந்த கலையை வந்து எப்போ கைவிடாம இதே மாதிரி வந்து தொடர்ந்து நடத்திட்டே வருவோம். அதுக்கு எங்க ஆசிரியரும் எங்க கூட இருக்கவங்க எல்லாரும் வந்து நல்லா சப்போர்ட்டா இருப்பாங்க எப்பவும். நன்றி. இங்க வந்திருக்கின்ற அத்தனை ஆன்மீக உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களது அருள்மிகு மகாமாரியம்மன் கலைக்குழுவை இந்த மேடையிலே வந்து இத்தனை தேவை சேனல்களும் பேட்டி எடுப்பதற்காக நன்றியை சொல்லி, எங்களது குழுவின் பெயர் அருள்மிகு மகாமாரியம்மன் வள்ளிபூமி. ஆசிரியரின் பெயர் எம் ஆறுசாமி அவர்கள் காந்த குரலோன் எம் ஆறுசாமி என்ற பட்டத்தை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். எங்களது குமியானது கிட்டத்தட்ட ஒரு 40 வருட காலத்துக்கு முன்னாடி பழகி கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருட காலமாக பிரபலமாக இருந்தது. அதன் பின்னராக டிவியும் இந்த மாதிரி டிவி சேனல்களும் யூடியூப் சேனல்களும் வரவே, நாடகங்களும் வரவே எல்லாத்துடைய கண்ணும் அந்த நாடகத்தின் மேல சென்று விட்டது. கடந்த 10 வருட காலமாக மீண்டும் பெண்கள் வந்து இந்த குமியிலே சேர்ந்ததனாலே 10 வருட காலமாக இந்த அழிந்து போயிருக்கின்ற கலையானது மேம்பட்டு இப்பொழுது தமிழ்நாட்டிலே ஆய கலைகளிலே முதன்மையான கலையாக விளங்குகின்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா கோவிந்தபுரம் கிராமத்திலே எங்களது அருள்மிகு மகாமாரியம்மன் கலைக்குழுவின் 34வது அரங்கேற்றமாக இந்த நித்யானந்தம் கோவில் முன்னாக இனிதான மேடையிலே இனிதே அரங்கேற உள்ளது. அந்த அரங்கேற்றத்திலே ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு கல்லூரி பெண்களும் ஸ்கூல் பெண்களும் 6 முதல் 60 வரை அத்தனை கலைஞர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி மகிழ்விக்கிறார்கள். இந்த கலையை அழிந்து போயிருக்கின்ற கலையை மீட்டெடுப்பதற்காக அந்த எல்லாம் வல்ல முருகன் எம்பெருமான் முருகப்பெருமான் எனக்கு அருளியதாலே அத்தனை பாடல்களும் நெஞ்சிலே இருக்கின்றதை தவிர கிட்டத்தட்ட 100 பாடல்களுக்கு மேல் எனக்கு மனப்பாடம் இருக்கிறது. எதையும் நான் பார்த்து வாசிப்பதில்லை. ஆரம்பம் முதலே அத்தனை பாடலும் நெஞ்சில் நிறுத்தித்தான் பாடிக்கொண்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அருள் இருப்பதனாலே எனக்கு வந்து எங்க அப்பா வந்து நாங்கெல்லாம் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது கந்தசஷ்டி கவசம் பார்க்காமல் படிப்பார். கந்தசஷ்டி கவசத்தை பார்க்காமல் படிப்பார். அவர் பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் தூங்கி விடுவோம். இப்பொழுது என்னுடைய பாடலை கேட்பதற்கு அப்பா இல்லை என்ற ஏக்கம் எனக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது. ஏன்னா அப்பாவுடைய பாடலை கேட்டுத்தான் நாங்கெல்லாம் தூங்குவோம். கந்தசஷ்டி கவசம் பாடும் பொழுது நாங்கள் தூங்கிடுவோம். இடையில எந்திரிச்சு பார்த்தா அவர் பாடி முடிச்சுட்டு தான் தூங்குவார். பார்க்காம தான் படிப்பார் கந்தசஷ்டி கவசம். அப்பாவுடைய அருளும் குருவனுடைய திருவருளும் இருப்பதனாலே, எல்லாம் வல்ல தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய அருளும் இருப்பதனாலே என் கடைசி நாள் வரை முருகன் மேல் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று இந்த சபையின் முன்னே சவால் எடுத்துக் கொள்கிறேன். கேள்வி.